இந்த 5 டாக்குமெண்ட் அடிப்படையில தான் ஒரு சொத்தை மத்தவங்க பேருக்கு எழுதி கொடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிரைய பத்திரம். என்கிட்ட இருக்கிற சொத்து, அதாவது நிலமோ இடமோ, உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கி உங்க பெயருக்கு பத்திரம் மூலியமா நான் எழுதி கொடுத்தேன் அப்படின்னா அதுதான் கிரைய பத்திரம். செகண்ட், தான செட்டில்மெண்ட். என்னுடைய வாரிசுகளுக்கு சொத்தை பிரிச்சு பத்திரம் மூலியமா எழுதி கொடுக்கறது தான் தான செட்டில்மெண்ட். தேர்டு, பாக பிரிவினை. ஒரு சொத்து பல பேரின் பெயர்ல இருந்துச்சு அப்படின்னா அத பங்காக பிரிச்சு தனி உரிமை கொடுத்தா அதுதான் பாக பிரிவினை. ஃபோர்த்து, உயில். ஒரு நபர் தனது சொத்தை அவர் இறந்த பிறகு யாருக்கு செல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே எழுதி வைக்கும் சட்ட ஆவணம் தான் அது. ஃபிஃப்த்து, பவர் பத்திரம், அதாவது POA. நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் நேரடியாகவோ நிலமோ இடமோ வாங்க முடியாது, என்னோட சார்பா நீ வாங்கிருன்னு இன்னொரு நபருக்கு நம்ம கொடுக்கறது தான் பவர் பத்திரம். ஸோ இதுல ஜெனரல் பவர் அப்படின்னா எல்லா வேலைக்கும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறது. எக்ஸாம்பிள், நிலத்தை வாங்கிக்கலாம், வித்துக்கலாம், பண பரிமாற்றம் எல்லாத்துக்கும். ஸ்பெஷல் பவர் அப்படின்னா குறிப்பிட்ட வேலைக்கு மட்டும் அவருக்கு அதிகாரம் கொடுக்கிறது. எக்ஸாம்பிள், நிலத்தை விற்க மட்டும்தான் அவருக்கு உரிமை இருக்குன்னு அர்த்தம். இதுல இன்னொரு டாக்குமெண்ட் இருக்கு. அது என்னன்னா சொத்து பரிவர்த்தனை ஆவணம். நீ ஏன் சொத்தை எடுத்துக்கோ, நான் உன் சொத்தை எடுத்துக்கிறேன் என்று பரிவர்த்தனை செய்து கொள்வதுதான். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.